டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடகா ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக எதிர்க்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக தான் போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா இந்த மேகதாது அணை கட்டுற விவகாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. ஆனால் இது குறித்து பல கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாலும் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் தோய்ந்து தான் இதில் செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில் இருக்குது. இது குறித்து அன்புமணி அவர்கள் திடுக்கிடும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த மேகதாது அணை கட்டுற விவகாரத்தில் கர்நாடகா ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த மேகதாது அணையை கர்நாடகா கட்டிடுச்சுன்னா நமக்கு தண்ணீர் வரத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு கம்மியாயிடும். இதனால விவசாயம் பயங்கரமாக பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி 30 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் 1 கிலோ அரிசி 300 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ தட்டுப்பாடு வந்துடும். ஸோ விவசாயமே நடக்காது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அன்புமணி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா ஆம், இது உண்மைதான். ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால், ஏன்னா இப்போவே நம்மளுக்கு தண்ணி தர மாட்டாங்க. நம்மளுக்கு மேட்டூர் அணையிலேருந்து தண்ணீர் வரத்து இன்னும் வரவே இல்லை. இந்த மாதத்துக்கு வர வேண்டியதே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விவசாயம் எப்படி இங்கே விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இதனால விலைவாசிகள் ஏற்படும். அதே போல விவசாய பொருட்கள் எல்லாமே ரேட் விட நம்மளுக்கு பெரும் பஞ்ச தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுகிறாரு அன்புமணி அவர்கள். ஒருவேளை அன்புமணி அவர்கள் சொல்றது உண்மையா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.